ஹலோ ஆல், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. லாஸ்ட் வீடியோ வந்து முட்டை உடச்சி ஊற்றிருப்பேன். இப்போ முட்டையை வந்து பாயில் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனு நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ்வலாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் போட்டு நல்லா அந்த பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நல்லா சாட்டே ஆகட்டும். அதுக்கப்புறமா இது நல்லா சாட்டே ஆனது நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பாதத்துக்கு வந்தாவே போதும். அது நல்லா கண்ணாடி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், சொல்ல மறந்துட்டு சாரி. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் இங்கே குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அவ்வளோதான். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த கப்பால் 1 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு நான் இவ்வளோ நிறையா செய்கிறேன்னா நைட்டுக்கும் வந்து சப்பாத்தி தோசை செஞ்சோன்னா அதுக்கு யூஸ் ஆகும்ல, 2 வேளையில் 1 வேளை மிச்சமாகும்ல, அதுக்காக தான். அந்த இது குழம்பு நல்லா கொதிச்சதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா கொதி வச்சினேன். ஏன்னா கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஸ்மெல் வரணும்ல, அதுக்காக. அதுக்குள்ளே அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு அது நல்லா போட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் போட்டு அதோட லைட்டாக ஷேக் கொடுங்க. எல்லாம் மசாலாவும் அதில் போய் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே செஃப்புங்களாம் அப்படியே எனக்கு இதுமாதிரி செய்யும்போதெல்லாம் அப்படியே செஃப்பாக ஃபீல் ஆனிச்சு. ஆனால் அதெல்லாம் ஆக முடியாது, அதுக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகி இங்கே இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அதில் போட்டுக்கலாம். முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஏன்னா அந்த முட்டையும் அந்த மசாலாவும் அந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ மிக்ஸ் ஆனோடனே நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு